தேவ மனுஷன் கரங்களை உயர்த்துனா வழி திறக்கும், தேவ மனுஷன் கரங்களை இறக்குனா வழி மூடும். அல்லேலூயா. தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது வழி திறக்கப்படும், வேண்டாத வழிகள் மூடப்படும். ஹலோ, அல்லேலூயா. வழி திறக்கும், வழி மூடப்படும். தேவதாசரை கொண்டு நம்ம வாழ்க்கையில சில வேண்டாத காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று சொன்னால் அதை தேவதாசரை கொண்டே மூடச் செய்வாரால். ஹலோ, அல்லேலூயா. ஆமாம், சில தேவையில்லாத காரியங்கள், சில காரியங்களில் சில ஆலோசனை சொல்லப்படும். பாருங்கள், நம்முடைய ஊழிக்கரையா சில ஆலோசனை அது வேண்டாம் என்று சொன்னால் ஆமாம் வேண்டான்னு விட்டுறணும். அல்லேலூயா. வேணும்னு சொன்னால் நான் ஆட்டவே மாட்டேங்கிறீங்க. ஆமே, இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சில காரியங்களை வேண்டாம் என்று சொன்னோம்னா நம்ம விட்டுறணும், விலகிடணும். இல்லைன்னா நம்ம யார் கூட போயிடுவோம், எகிப்தியர் கூட ரதங்களில் போய் மாட்டிடுவோம். ஹலோ, ஆமே. அப்போ நம்ம தேவதாசர்களோடு கூட பயணிக்கிற பொழுது, தேவ மனுஷர்களோடு கூட பயணிக்கிற பொழுது தேவன் நம்மளை அழகாய் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கானானை பார்ப்பதற்கு அதற்கு கிருபை செய்வார். கானானை பார்க்கணும்னா கர்த்தருடைய தாசர் வழியாக தான் போக முடியும்.